Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.34 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்க ஃபாலோயிங் பாலினாமியல வந்து f of x and g of x ன்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. அதோடைய கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எப்பனா f of x வந்து g of x யூஸ் பண்ணி டிவைட் பண்றப்ப கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல மொத்தம் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8x³ - 6x square plus 15x minus 7 g of x ஓட வேல்யூ 2x plus 1 வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of x ஓட வேல்யூ உள்ள எழுதிக்கிறோம். 8x³ minus 6x square plus 15x minus 7 g of x ஓட வேல்யூவை வெளில எழுதிக்கிறேன் 2x plus 1. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னென்னா 8x³ அதை கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தான் நான் குவாஷியன்ட் வந்து நான் சூஸ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு இங்கே x இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா x². ஏன்னா எக்ஸோட x² வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப x³ வந்து கிடச்சிடும். அடுத்து 8 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 4 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அப்படின்னா 4 2 8 x into x² x³ வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு 8x³ வந்து கிடச்சிடும். அடுத்து இப்போ 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 1 into 4x² 4x² கிடச்சிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா இந்த ப்ளஸ் 4x² எனக்கு மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல். அப்படின்னா -6 - 4 வந்து -10x² கிடச்சிருக்கும். இப்போ இந்த 15xஐ நான் கீழே ட்ரான்ஸ்ஃபரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து எனக்கு -10x² கேன்சல் பண்ணணும். அப்படின்னா எனக்கு இங்கே x இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு x வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 10 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 5 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அதனால் நான் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் 5. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிக்கிறேன். அப்படின்னா 2 into 5 வந்து 10, x into x வந்து x² மைனஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்படின்னா -10x². அடுத்தது 1ஓட இந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 1 into 5x வந்து 5x தான் கிடைக்கும். இந்த மைனஸ் வந்து எழுதிக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணேன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா -10x² + 10x² கேன்சல். மீதி என்ன கிடைக்கும்னா 15x + 5x வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 20x வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த -7ஐ கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா இப்போ 20x வந்து கிடச்சிருக்கு. 20xஐ வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணணும். அப்படின்னா இங்கே எனக்கு ஏற்கனவே x இருக்குது, இங்கே x இருக்குது. அப்படின்னா எக்ஸை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 20 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 10 டைம்ஸ் வந்து கிடைக்கும். அதனால நான் இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 into 10 வந்து 20, x into வந்து x கிடச்சிருச்சு. அப்படின்னா இந்த இது 20x வந்து எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். அடுத்து 1 into 10 வந்து 10 தான் எனக்கு கிடைக்கும். அப்படின்னா நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த மைனஸ் ஆயிரும். அப்படின்னா 20xம் 20xம் கேன்சல். மீதி என்ன இருக்கும்னா -7 -10 வந்து இருக்கும். அப்படின்னா -17 வந்து எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த இதோட கோஷியன்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மேலே கிடச்சிருக்கிறது தான் கோஷியன்ட். எனக்கு 4x² - 5x + 10 வந்து கோஷியண்ட்டாக கிடச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -17. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஓட வேல்யூ x⁴ - 3x³ + 5x² - 7 கொடுத்தாங்க. g of x ஓட வேல்யூ x² + x + 1. இல்லை லார்ஜஸ்ட் பாலினாமியல் f of x வந்து நான் உள்ளே எழுதிக்கிறேன். x⁴ - 3x³ + 5x² - 7. அடுத்து g of x வெளில எழுதிக்கிறேன். x² + x + 1. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன இருக்குன்னா x⁴. அப்படின்னா நான் எந்த நம்பரை சூஸ் பண்ணால் இந்த x⁴ வந்து கேன்சல் ஆகுங்கிறத நான் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா இங்கே x² இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்படின்னா ஒரு x²ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு x⁴ கேன்சல் ஆயிரும். அப்படின்னா x² x² x⁴. அடுத்தது இங்கே ஒரு x இருக்குது. இந்த எக்ஸோட x² வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு +x³ வந்து கிடைக்கும். அடுத்தது எனக்கு ஒரு 1 இருக்குது. அப்படின்னா 1ஓட ஒரு x² வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஒரு x² கிடைக்கும். இப்போ இந்த இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 5x ஃபஸ்ட்டு x⁴ x³ x². அடுத்தது எனக்கு எக்ஸுங்கிற டேர்ம் இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸுங்கிற டேர்முக்கு வந்து எழுதிக்கிறேன். இல்லை அதை எழுதணுங்கிறப்ப நான் 0xன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 0க்கு வேல்யூ இல்லை, நான் 0xன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த -7 எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா x⁴ கேன்சல் ஆகிடும். இங்கே -1, இங்கே -3. அப்படின்னா எனக்கு
4x³ கிடச்சிருக்கும். அடுத்தது இங்கே 5ல் 1 போச்சுன்னா 4x². அடுத்தது இந்த 0xஐ கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு -4 வந்து இருக்குது அப்படின்னா நான் சூஸ் பண்ண போகிற நம்பர்லேயும் -4 வந்து எனக்கு கிடைக்கணும். அதை மாதிரி நம்பர் தான் சூஸ் பண்ணால் நான் இங்கே -4 எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு x² இருக்குது, இங்கே x³ வந்து இருக்குது. ஏன்னா எப்போவுமே லாங் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மொதல் டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி தான் எடுக்கணும். இந்த இதில் எனக்கு x³ வந்து இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்படின்னா ஒரு எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா x × x² x³ வந்து கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு -4x³ வந்து கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி கிடச்சிச்சு. அடுத்து x × x வந்து x². அடுத்தது 4 × +4 வந்து அதாவது -4 × 1 வந்து எனக்கு -4 கிடைக்கும். அடுத்தது 1 × -4x -4x கிடச்சிச்சு. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுறப்ப மைனஸ் வந்து எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா -4x³ + 4x³ கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல 4 + 4 வந்து எனக்கு 8x² கிடச்சிச்சு. இந்த -4x அப்படி எழுதிடும். இப்போ இந்த -7 வந்து நான் கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். அது 8x² கேன்சல் அவுட் பண்ணணும். அப்படின்னா இங்கே ஏற்கனவே x² இருக்குது. அப்படின்னா எனக்கு 8 மட்டும்தான் வேணும். அதனால் இந்த இடத்துல 8ங்கிற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 8 × x², 8x². அடுத்தது x × 8 வந்து 8x. அடுத்தது 1 × 8 வந்து 8. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணேன்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இது கேன்சல் அவுட் ஆகிடும். -4x -8x அப்படின்னா எனக்கு -12x வந்து கிடைக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல +4x அது ஏற்கனவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் +4x தான் எழுதியிருக்கணும். நான் -4xன்னு தப்பாக எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு -8x வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 4ல் 8 போச்சுன்னா எனக்கு -4 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா -4x. அடுத்தது -7 -8ஓட வேல்யூ -15ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா குவாஷியன்ட்டோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிறதா குவாஷியன்ட்டோட வேல்யூ x² -4x + 8. அடுத்து ரிமைண்டர் வந்து பார்த்தோம்னா கீழே கிடச்சிருக்கிறதா ரிமைண்டர். என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா -4x -15 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.